fog lamps பார்க்கலாம். Awesome சொல்லிட்டு இது ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட். 100 வாட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 15 குள்ள வந்துரும் உங்களுக்கு. எல்லா ஜெர்மன் ப்ராடக்ட் இது full audio system. ஒரிஜினல் ஜெர்மன் வித் 4GB RAM 64GB memory. இது एक्चुअली வாரண்டி கார்ட்ஸ் இது. இதுதான் அதோட சைஸ் 9 இன்ச். 30GB memory. அது பிடிஎஸ் டிஸ்கவர் vlog சொன்னாதான் அவருக்கு தெரியும். அப்பதான் அந்த ஆஃபர் கொடுப்பாரு. ஆஃபர் வேணா பிடிஎஸ் சொல்லுங்க. கரெக்ட்டா? லூமரோட சன் கண்ட்ரோல் ஃப்ரேம் only for front windshield. இப்போ டிசைர் வேணா எவ்வளவு ஆகுது? 38 குள்ள வரும். 38. விசிபிள் லைட் டிரான்ஸ்மிட் வந்து 78%. ஐஆர் வந்து ஹீட் ரிஜெக்ஷன். நாங்க டிரான்ஸ்மிட் வச்சு செக் பண்ணியே வந்து இந்த ஃப்ரேம் நாங்க கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்க போறது ஸ்பீக்கர்ஸ். என்ன ரேட் வருது? இது ரேட் வந்து அரௌண்ட் ஒரு 38 குள்ள வரும். 38 குள்ள. இது பிளாம் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர்ஸ் இது. இதுவும் பிரீமியமா இருக்கும் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு. ஓகே, சரி ரெண்டு என்ன பட்ஜெட் வருது? இது அரௌண்ட் 33 குள்ள வரும். 33. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆஃபா கார் ஜுவல்ஸ். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிபி ரோட்ல. நீங்க புதுசா என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்ன பிரைஸ் லிஸ்ட்ல இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. சோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். போற போல லைக் ஷேர் கமெண்ட் இதுல எதுவும் எந்த கஞ்சித்தனம் வச்சுக்காதீங்க. உங்க ஊருக்கும் வரணும், உங்க ப்ராடக்ட் நாங்க ரெடி பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றதும் சொல்லுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்காதீங்க, தயவு செய்து கேட்டுக்கிறோம், வேண்டிக் கொண்டு கேட்டுக்கிறோம். இப்ப வாங்க வீட்டுக்குள்ள போலாம். என்ன ப்ரோ, தீபாவளி முடிஞ்சிச்சு, நீங்க ராக்கெட் எங்கால குடுக்குறீங்க? என்னது இது? இது एक्चुअली வந்து லூமரோட சன் கண்ட்ரோல் ஃப்ரேம் only for front windshield இது. ஓஹோ, ஃப்ரண்ட் சைடுல போடுறது. only for front windshield மட்டும் ஆன்டி கிளருக்கு யூஸ் பண்றது இது. Opel 17 சொல்லிட்டு. இது வந்து யுஎஸ் பிராண்ட் இது. யுஎஸ் பிராண்டா? யுஎஸ் பிராண்ட். நல்லா இருக்கும் ஃபிலிம் உங்களுக்கு. ஓகே, இது எப்படி ரேட் எல்லாம் எப்படி? இது பாக்ஸ் பீஸா? பாக்ஸ் பீஸ் தான் எல்லாமே. ஒவ்வொரு காருக்குன்னு சொல்லி செப்பரேட்டா வந்துருது. ஒரு காருக்கு அரௌண்ட் 38 குள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் தி காரை பொறுத்து இருக்கு. ஓகே, இப்போ டிசைர் வேணா எவ்வளவு ஆகுது? 38 குள்ள வரும். 38. ஓகே, ஃபைன். இது ஹை செக்மெண்ட்லாம் போகுது இதுல. ஸ்டார்டிங் வந்து 38 ல இருந்து ஹையஸ்ட் எவ்வளவு பட்ஜெட்? ஹையஸ்டா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்லாம் அரௌண்ட் ஒரு 12-13 குள்ள வருது. நம்மகிட்ட பிரீமியமும் இருக்கு இல்லையா? பிரீமியம் இருக்கு, பேசிக் ரெண்டுமே இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து இன்னொரு பிரீமியம் ப்ராடக்ட் இது. அதாவது எப்படின்னா சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து விசிபிள் லைட் டிரான்ஸ்மிட் வந்து 78%. ஐஆர் வந்து ஹீட் ரிஜெக்ஷன். ஹீட் ரிஜெக்ஷன் உள்ள சூட் தெரியாது, உள்ள அந்த ஹீட் தெரியாது. 99% யூவி ரிஜெக்ஷன் சம்மர் சீசன் வருது இல்லையா, வரப்போகுது. அதுக்காக தான் இது பிரீமியமா கொண்டு வந்திருக்கோம். இது only for வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட். நாங்க டிரான்ஸ்மிட் வச்சு செக் பண்ணியே வந்து இந்த ஃபிலிம் நாங்க கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, பார்க்கலாம். அவங்க வந்து வெயில வச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் கார்ஸ் எடுக்கிறது வந்து அரௌண்ட் வந்து 75 குள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு பெரிய வண்டி இனோவா கிறிஸ்டா ஃபார்ச்சுனர்ல அரௌண்ட் ஒரு 995 குள்ள சார்ஜ் பண்ணுவோம். பாத்து வச்சுங்க பிராண்ட். இது நல்லா இருக்கும் இந்த ஃபிலிம். இது மத்த ஃபிலிம் நீங்க கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கும். only for front windshield இருக்கு. நல்ல பிரீமியமா வேணும், ஹீட் ரிஜெக்ஷன் 50 வேணும்னா
50 வேணா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து 5000 ஃபிலிம் போடலாம். அது அரௌண்ட் 25-30 வரும். ஆனா இப்போ சில இடத்துல சில பேர் போடுறாங்க, சில பேர் போடக்கூடாது. போட்டாங்க எடுக்க சொல்றாங்கல்ல. கவர்மெண்ட் அப்ரூவ் பிரகாரம் நம்ம போடணும். அதுதான் கவர்மெண்ட் அப்ரூவ் வந்து 50னா 50 நார்ம்ஸ், அதுக்கேத்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். நம்ம ரொம்ப டார்க்கா போட்டதான் வந்து அது இருட்டா வச்சுக்கிட்டா நம்ம இருட்டுல மாட்டிக்க வேண்டியது. கண்டிப்பா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பீக்கர்ஸ் வந்து இது இன்ஃபினிட்டில வந்து பிரைமர்ஸ் ஒரு செக்மெண்ட் இது. சரி. கோஆக்சியல் வித் 2-way 220 வாட்ஸ். ஓகே. இது அதுலயும் பாருங்க நாட் ஃபார் ஆன்லைன் சேல்ஸ் போட்டுருக்காங்க. காஸ்ட் ஆல்ரெடி போட்டுருக்காங்க. ஆன்லைன் சேல்ஸ் கவரே ஆகாது, வாரண்டி கவர் ஆகாது. ஓகே ஓகே. இது சோ வாரண்டி வேணா நீங்க வந்து ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆமா, நல்ல ப்ராடக்ட் வேணும் அப்படினா டியூரபிலிட்டி வேணும் அப்படினா நீங்க ஸ்டோரை விசிட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எடுத்துக்க முடியும். ஆன்லைன்ல வாங்கினா கிடைக்காது. இது என்ன ரேட் வருது? இது ரேட் வந்து அரௌண்ட் ஒரு 38 குள்ள வரும். 38 குள்ள வரும். அதுக்கப்புறம் வந்து சோனில ஓவல் ஸ்பீக்கர்ஸ் இது 420 வாட்ஸ். ஓகே. இது 45 குள்ள வரும் உங்களுக்கு. 45 குள்ள வருது. நெக்ஸ்ட் வந்து இது பிளாம் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர்ஸ் இது. இதுவும் பிரீமியமா இருக்கும் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு. சரி. இது வந்து ஆல்மோஸ்ட் காம்பனன்ட் பிளஸ் கோஆக்சியல் சேர்த்தா ஒரு 15 ரூபாய்க்குள்ள வரும். 15 ரூபாய். இது அதே ரெஃபரன்ஸ் சீரிஸ் இது. அதோடது ரெஃபரன்ஸ் சீரிஸ் வந்து ஒரு 450 வாட்ஸ் இது. இது காம்பனன்ட் பிளஸ் கோஆக்சியல் அரௌண்ட் ஒரு 16 குள்ள வரும். 16. இதெல்லாம் பேசிக் ஸ்பீக்கர்ஸ் தான் எல்லாமே. அப்படி காட்டு நிறைய இருக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம மேல எடுத்து ஆமா, இல்ல எல்லாத்தையும் எடுத்தாலும் வீடியோ ரொம்ப பெருசா அதுக்கு என்ன பண்ணனும்னாக்கா இது ஸ்பீக்கர் வாரம், இது வந்து ஆடியோ வாரம், அந்த மாதிரி ஒண்ணா போடணும். அப்பதான் அது ஃபுல்லா பார்க்க முடியும். இது பிளாக்பாங்க்ல ஜெர்மன் மேட் ஸ்பீக்கர்ஸ், இது சோனி ஸ்பீக்கர்ஸ் தான் இது. ஓகே, சோ இது ரெண்டு என்ன பட்ஜெட் வருது? இது அரௌண்ட் 33 குள்ள வரும். 33. இது 33 தான். ரெண்டுமே 33 தான். ஸ்டார்டிங் பட்ஜெட் இது. அப்போ ஸ்டார்டிங் பட்ஜெட் 33 தான் ஸ்டார்டிங். ரொம்ப லோவா போறது இல்ல. டியூரபிலிட்டி வேணும், அந்த நேம் கிடக்கூடாதுன்னு நீங்க கீழ போல. அந்த குவாலிட்டில என்னைக்குமே காம்ப்ரமைஸ்க்கு வேலையே கிடையாது. இல்லனா 20 வருஷம் வர முடியுமா? நான் லோ ப்ரொஃபைல் போக மாட்டேன். எல்லா கஸ்டமர்ஸ் நல்ல பொருள் வாங்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆமா, அவங்க ஆசையில வந்து நம்ம வந்து இதழி மண்ணலி போடக்கூடாதுல்ல. கொடுத்து நல்ல பொருளா கொடுக்கணும். ஓகே. இல்ல அவங்களுக்கு வந்து பட்ஜெட் கையில கம்மியா இருக்கலாம் சம் டைம். ஏன்னா கார் லோன்ல வாங்கிருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இதையும் அழகுபடுத்தணும்னு ஆசைப்பட்டு வருவாங்க. சோ காசு கம்மியா இருந்தா அவங்களுக்கு அந்த மாதிரி செக்மெண்ட் ஆளுங்களுக்கு கேக்குறாங்க. நல்ல क्वेश्चन தான். அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்த நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான் நான் கொடுத்துருவீங்க. அதுக்கு ரொம்ப லோ ப்ரொஃபைல் வந்து போட மாட்டேன். பெஸ்ட் என்ன பண்ண முடியுமா பண்ணி கொடுப்பீங்க. என்னோட நான் நல்ல ப்ராடக்ட்ட காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணி நான் கொடுத்துருவேன் கஸ்டமர்ஸ். ஹாப்பியா. ஆமா. அதுக்கு அவங்க காஸ்ட் வைஸ் கம்மினா நான் பொருள்ல காம்ப்ரமைஸ்க்கு கொடுக்கிறது கிடையாது. அதே கஸ்டமர் சொல்லிடுவேன், இந்த பட்ஜெட்ல இந்த ரேட்ல இந்த இருக்கு. சப்போஸ் உங்க எஃபிஷியன்ட்டா தான் போடுங்க, இல்ல இந்த பட்ஜெட்ல நீங்க லோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி கொடுத்துருவீங்க. சோ இதெல்லாம் பண்றதுக்கு 1 or 2 hour எப்படி போதும்? 1 or 2 hour போதும். 1 or 2 hour போயிட்டு பக்கத்துல டீ காஃபி குடிச்சதுக்குள்ள ரெடி ஆயிடலாம். சோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாம் காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, ஏன்னா இங்க நிறைய இருக்கு. ஏன்னா இது 1400 ஸ்கொயர் ஃபீட். அப்ப பாருங்க எவ்வளவு. இதுக்குள்ள ஒரு 4-5 வண்டி நிக்குமா? 6 வண்டி நிக்கும். 6 வண்டி நிக்கலாம். அப்ப எவ்வளவு பெரிய இடம் பாத்துக்கங்க. ஒரு கார் என்ன சைஸ்? கவர்ட் கார் பார்க்கிங் மெயின். ஆமா, எல்லாம் ரோட்ல வச்சு பண்ணுவாங்க. ரோட்ல வச்சு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் வந்து டைரக்டா ஸ்டோரை விசிட் பண்ணி போணும். வண்டி ரோட்ல வரும்போதே புரோக்கர்ஸ்லாம் வந்து கூடுவாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணணும் நீங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றது, வாழ்வாதாரத்துக்கு ஏதோ பண்றாங்க. அதாவது கஸ்டமர் வந்து அவங்க ஒரு நம்பிக்கைன்ற பேர்ல அவங்க போறாங்க. அவங்க சீட் பண்ண கூடாதுல்ல. அப்படி நடக்குதுன்றீங்க. கண்டிப்பா. சரி, கஸ்டமர்ஸ் வந்து புதுசா வராங்க, அவங்க கஸ்டமர் அனுபவம் இருக்காது, அவங்கள சீட் பண்ற மாதிரி வந்து நடக்குது சில இடம். ஓகே, பண்ணக்கூடாது. சரி. டைரக்டா ஸ்டோர் வந்தா அவங்க ஒரு ஃபுல்ஃபில் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஸ்டோர்ல வந்து கேட்கலாம், உரிமையோட கேட்கலாம், சண்டை போடலாம், கொள்ளலாம் எல்லாம். அங்க போய் நமக்கு ஒண்ணு கேட்க முடியாது. அப்ப அவங்க கார் கொடுத்து போயிடுவாங்களா? இல்ல, கார் கொடுத்தாங்க ரோட்ல தான் நிக்கணும். சரி, ரோட்ல இருந்து வேலை செய்வாங்க, ஒரு ஃபேமிலியோட வராங்க, ஒரு குழந்தைய எடுத்துட்டு வராங்கன்னா அந்த வெயில்ல நிக்கணும். இப்ப நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் ஏசியோட இருக்குது. சோ படுக்க வச்சு தூங்குறதுக்கு ஒரு பெரிய சோஃபாவும் இருக்கு. ஃபேமிலியோட வந்தா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். டென்ஷன் இல்லாம வர்க் பண்ணலாம். இப்ப ரோட்ல இருந்தா போலீஸ்காரங்க வந்து பாப்பாங்க, கொல்லுவாங்க, ஃபைன் போடுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கலாம். சரி சரி, நம்மளோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது இல்லாம நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து காட்டணும்னா வீடியோ ரொம்ப பெருசா போகும் இல்லையா? ரொம்ப பெருசா. ஆமா, சோ அதான் ஒரு செக்மெண்டா நாங்க இனி ஃபியூச்சர்ல பிளான் பண்ணுவோம். கண்டிப்பா. சோ நம்மளோட ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க. பிடி டிஸ்கவுண்ட் vlogனா யூடியூப் சேனல் வந்தா ஆஃபர் நிறைய ஆஃபர் கொடுத்தன இருக்கும். அது பிடிஎஸ் டிஸ்கவுண்ட் vlog சொன்னாதான் அவருக்கு தெரியும். அப்பதான் அந்த ஆஃபர் கொடுப்பாரு. ஆஃபர் வேணா பிடிஎஸ் சொல்லுங்க. கரெக்ட்டா? ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் நிறையவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. இனிமே புது கஸ்டமர்ஸ் பார்க்கவும் போறாங்க. ஆமா, சோ பிடிஎஸ் பேர் சொல்லி வந்தீங்கன்னா vlog பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அந்த ஆஃபரை கொடுத்துருவாரு.
கொடுத்துருவீங்க. கண்டிப்பா ரெகுலரா கொடுக்கறது வழக்கம் தான், அதனால நான் புதுசா கேட்க வேண்டியது. நம்ம அந்த உங்களால offer, கேட்கல. அந்த இதுக்கு விலையே கிடையாது. நல்ல ப்ராடக்டா Service. கொடுக்கணும், சர்வீஸ் அவ்வளவுதான். நல்ல ப்ராடக்டா கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும், அவ்வளவுதான். ஆமா. ஆஃபர்னா கஸ்டமர் அந்த ஆஃபர் நான் எதுவும் கேட்கல, நான் சொல்றது ரேட்ல கொஞ்சம் பேசிக் ஈஸி. அதாவது நான் உங்களை வந்து ப்ராடக்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க நான் என்னைக்குமே கேட்க மாட்டேன். என்னோட எப்படி நீங்க உங்களோட கஸ்டமர் ஹாப்பியா வச்சுக்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் என் சப்ஸ்கிரைபர் ஹாப்பியா வச்சுக்க எனக்கு நம்ம காசுன்றது ஒரு விஷயமே கிடையாது. மெயின் நேம் தான். நம்ம காசு எப்போனா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அந்த பேர் புகழ் வராது, போச்சுனா போச்சுதான், திரும்ப ஏற முடியாது. நம்ம அந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு வைப்போம். ஆமா, நல்ல பொருளா கொடு, நியாயமான விலையில கொடு. அதே அதே அதே, யாரும் ஏமாத்தாத, சீட் பண்ணாத, அதே லோக்கல் பொருள் போடாத, அவ்வளவுதான். சரி, எங்களுக்கு நேரம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார் ஜுவல்ஸ்க்கு வந்தோம், ஜிபி ரோட்ல. இங்கே உங்களுக்கு கார் சீட் ஆகட்டும், உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் ஆகட்டும், இல்லை ஸ்பீக்கர் ஆகட்டும், எல்லா பிராண்டட்ல என்னென்ன இருந்ததுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்மா. அது டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.